நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு தற்போதைக்கு விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்போதைக்கு தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க முடியாது என்று மத்திய அரசு கூறுவதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? மணிமாறன், இது ஒரு எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏனென்றால் இந்த நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது கடந்த ஒரு ஆண்டிற்கு மட்டும்தான் விலக்களித்திருந்தார்கள். மத்திய அரசு கூட அவசர சட்டத்தினை அது தொடர்பாக மட்டும்தான் இயற்றியிருந்தார்கள். இந்நிலையில் அந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கான அவசியம் தற்பொழுது நிறைவடைந்து விட்டது. எனவே இந்த வருடத்திலிருந்து இந்த நீட் தேர்வு, அதாவது மருத்துவ படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு, மாணவர் சேர்க்கைக்கு பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்றினை நடத்தி அதன் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும். இது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு முறை. இதுதான் இந்த நீட் தேர்வு. இதற்கு தமிழக அரசு பல்வேறு காரணங்களை கூறி விலக்கு கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பாடத்திட்டம் என்பது வேறு வேறாக இருக்கின்றது. குஜராத்தில் ஒரு பாடத்திட்டம், காஷ்மீரில் ஒரு பாடத்திட்டம், தமிழகத்தில் ஒரு பாடத்திட்டம் என்று வேறு வேறு பாடத்திட்டங்கள் இருப்பதன் காரணமாகவும் மொழி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் சிபிஎஸ்இ இந்த தேர்வினை நடத்துவதால் நிச்சயமாக ஒரு தரப்பினருக்கு மட்டும்தான் சாதகமாக இந்த நீட் தேர்வு முறைகள் இருக்கும் என்று கூறி தமிழக அரசு தொடர்ந்து விலக்கு கேட்டு வந்தது. அதே போல தமிழக சட்டப்பேரவையிலும் இது தொடர்பாக மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்குமாறு மத்திய அரசுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே தான் இருந்து வந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குமாறு தொடர்ந்து அப்பொழுது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி, தற்பொழுது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள், நேரில் வந்து வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது வரை மத்திய அரசு இந்த விவகாரத்தில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்து வருகின்றது. இன்றைய தினம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தின் உள்ளே வைத்து அவர் சந்தித்து தொடர்பாக வலியுறுத்தி இருக்கின்றார். அப்பொழுது நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த மசோதா தொடர்பாகவும் அதனை ஒப்புதல் தருவதற்கு மத்திய அரசுக்கு ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் மத்திய சட்டத்துறை அமைச்சரிடம் நாங்கள் விரிவாக விளக்கம் கேட்கவிருக்கின்றோம் என்றுதான் தற்பொழுது உறுதியளித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் எந்த ஒரு மசோதாவுமே மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்றால் அதற்கு முதல் கட்டமாக சட்ட அமைச்சகத்தின் ஒப்புதல் பெற வேண்டியது என்பதுதான் ஆரம்ப கட்ட நிலை. தற்பொழுது மத்திய அரசு அந்த ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருப்பது என்பது ஊர்ஜிதமாகி இருப்பதன் காரணமாக இந்த ஆண்டு தமிழகத்தில் நிச்சயமாக நீட் தேர்வானது நடைபெறும். மத்திய அரசு இந்த தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கக்கூடிய அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்குவது என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது டெல்லியிலேயே தங்கியிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து மக்களவை துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்பிதுரையிடம் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை நடத்தி வருகின்றார். பல்வேறு கடிதங்களையும் கொடுப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுதான் தற்பொழுதைக்கு நடந்து வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிக்க முடியாது என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. விளக்கமான பதில்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.